வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். அட்லி முதல் முறையாக ப்ரொடியூசராக களமிறங்குற படம் தான் சங்கிலி புங்கிலி கதவை தொற. ஸோ இந்த படம் நடிகர் ஜீவாவுக்கு ஒரு பிரேக்காக அமையுதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்ற ஜீவாவுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் கனவு. ஸோ இவருக்கு ஒரு வீடு பிடிச்சி போயிடுது. அந்த வீட்டை வேற யாரும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டில் பேய் இருக்கிறதா ஒரு பொய் கதையை பரப்பி விடுறாரு ஜீவா. அப்படி இப்படின்னு அந்த வீட்டை ஜீவாவே வாங்கிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜீவா வாங்கின வீட்டிலே ஒரு பேய் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் சீரியஸாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் சொல்லியிருக்க படம் தான் சங்கிலி புங்கிலி கதவை தொற. ஒரு குறும்புத்தனமான கதாபாத்திரம் எப்பவுமே ஜீவாவுக்கு சூப்பராக செட் ஆகும். அதே மாதிரியான கதாபாத்திரம் தான் இந்த படத்துலையும். ஸோ ஜீவாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு. காமெடி மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் காட்சிகளையும் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஆக்டிங் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீதிவ்யாவுக்கு அவ்வளவு ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ராதிகா அவங்களோட போர்ஷனை ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. சூரியோட காமெடிக்கு பல இடங்களில் பயங்கரமாக கைத்தட்டல்கள் விழுது. தம்பிராமையோட காமெடி சில இடங்களில் சிரிக்க வச்சாலும் சில இடங்களில் கொஞ்சம் தலையை சரிய வைக்குது. ராதா ரவி அவருக்கு கொடுத்த கேரக்டரில் பர்ஃபெக்டாக ஃபிட்டின் ஆனது மட்டும் இல்லாமல் சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்களை தவிர மயில்சாமி அங்கங்கே வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. ஜெய், அக்ஷரா கவுடா, கௌசல்யா இவங்கெல்லாம் இந்த படத்தில் சின்ன கேமியோவில் வந்திருக்காங்க. விஷால் சந்திரசேகரோட மியூசிக்கில் பின்னணி படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவரோட சாங்ஸ் எல்லாம் படத்துக்கு அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எந்த சாங்கும் மைண்ட்லேயும் நிற்கல. படத்துக்கு இந்த பாடல்கள் எல்லாம் தேவையும் இல்லை. டிஎஸ் சுரேஷோட எடிட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சத்யன் சூரியனோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரெண்டுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஒரு பேய் படத்துக்கு தேவையான ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும், அதெல்லாம் இந்த படத்தில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹாரர் காமெடி படங்கள் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் இதுவும் ஒரு டைம் ரசிக்க வைக்கிற ஹாரர் காமெடி படம் தான். நறுக்குன்னு 4 சீனில் நம்மளை பயப்படுத்த வைக்கிறாங்க. 5-6 சீனில் வந்து நம்ம வயிறு குலுங்கு சிரிக்கிறோம். ஆனால் ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிளெயினாக போகுது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பெருசாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் கிட்ட அரை மணி நேரம் ரொம்பவே கலகலப்பாக போகிறதுனால படம் ஓரளவுக்கு நல்லா முடிஞ்ச ஃபீல் கொடுக்குது. இந்த படத்தில் அடல்ட் ஹியூமரை ஓவராக நம்பி படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு அது கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும். சந்திரமுகியில் ஆரம்பித்து பட்ஜெட் பத்மநாபன் வரைக்கும் நிறையா படங்கள் ஞாபகம் வருது இந்த படத்தை பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த படம் ரொம்பவே யூஷுவலாக எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷலாக இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நத்திங் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆன்சராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜீவாவுக்கு இந்த படம் ஒரு பிரேக்காக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு டவுட்டான கேள்வி தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.